ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் பண்ண போறது ரசம் பொடிங்க. அதுவும் அந்த பமீலாக்காக. அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரசப்பொடியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். தனியாங்க என்னோட டம்ளர் அளவு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கிளாஸ் வேணா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கிளாஸ், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் வந்து தனித்தனியா வறுத்து எடுத்துட்டு கடைசியா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருவோம். வறுத்தாச்சுங்க, தனியா வறுத்தாச்சு. 3/4 டம்ளர் பெப்பர், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க மிளகு எடுத்த அளவே தாங்க சீரகமும், அதையும் தனியா வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சூடு ஏறினா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கறிகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லும் போயிடும், இதுவும் போயிடும், வாசனையும் போயிடும். வரமிளகா அதே கிளாஸ் அளவு எடுத்திருக்காங்க, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு அந்த அளவு தாங்க, வெந்தயமும் இந்த அளவு தான். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னாலே நெக்ஸ்ட் துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பு எதுக்குன்னா நம்மளோட ரசப்பொடி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இவ்வளவுதான் கப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் போடுறேன் நான், ஜஸ்ட் திக்னஸ்க்காக. இவ்வளவுதான் நம்மளோட பருப்பு. லாஸ்டா நம்ம கருவேப்பிலைங்க, ஒரு கைப்பிடி. ஓகே, ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதை வறுத்து எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா வர மாதிரி. கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சாச்சுங்க, அரைச்சும் எடுத்தாச்சு. கன்சிஸ்டன்சி இதுதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தாங்க, கொரகொரப்பா இருக்கணும். நம்ம அரைச்சதையும் உங்களுக்கு தெரியணும், இருக்கணும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ இதை உங்க ரசத்துக்கு யூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். பமீலா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. Bye, see you from Sukus Lifestyle. Catch you in next video.